ஏன்னா நம்மளுடைய விவாதங்களில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வரவே இல்லையோன்றது தான் இருந்தது. ஏன்னா தோழர் பேசும்போது அம்பேத்கரனுடைய எழுத்துக்களில் அவர் எப்படி சாதிய கட்டமைப்பை சேரிகளில் இருக்கிற அமைப்புகளை பற்றி சொன்னாருன்றதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இப்போ வரக்கூடிய விவாதங்களும் கேள்விகளும் என்னென்னா, ஏதோ சாதி வந்து கிராமங்களில் மட்டுமே இருக்குது, கிராமங்கள் தான் சாதியை மட்டுமே பாதுகாக்குதுன்ற இடத்துக்கு போகிறோம். அதே மாதிரி அம்பேத்கர் சொன்னார் நகரங்களை நோக்கி வருது, அதையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ சாதி எந்த வடிவங்களில் இருக்குன்றதையும் சேர்த்து பேசின போது மட்டும்தான் நம்ம வெறும் ஸ்டோரி ஷேர் பண்ணக்கூடிய நபர்களாக இல்லாமல் செயல்பாடுகளை நோக்கி போக முடியும் இல்லையா. இப்போ நகரங்களை நோக்கி போகிறோம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து மக்கள் நகரங்களை நோக்கி வராங்க. ஆனால் சாதி என்பது நகரங்களில் தீவிரமாக கடைபிடிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ நம்ம இதை எப்படி அணுகிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து பள்ளிக்கரணையில் சாதியானவ கொலை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வீடற்ற மக்கள் குடிசை பகுதி மக்களாக குடிசை பகுதிகளில் சேரின்னு சொல்லப்படக்கூடிய குடிசை பகுதிகளுக்குள்ளே வாழக்கூடியவர்கள் என்பது தலித்துகள் இல்லைங்களா. அதே மாதிரி முன்கள பணியாளர்களாக இருக்கிறவங்க, சாக்கடை எழக்கூடியவர்கள், மலமல்லும் தொழிலாளிகளாக இருக்கிறவங்க அங்கே வந்தாச்சு. இவங்க மட்டும்தான் லிஃப்ட்டை யூஸ் பண்ணணும், ஹோம் மேட்ஸு லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, சொமேட்டோ பாய்ஸு லிஃப்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் நம்ம போடுறோம். அதே மாதிரி இப்போ புதுசாக கட்டப்படுற இப்போ விருகம்பாக்கங்கள்லையும் சரி, மற்ற வடச்சென்னைகளில் பல பகுதிகள்லையும் சரி, புதுசாக கட்டப்படக்கூடிய பகுதிகளில் குறிப்பிட்டு இங்கே இருக்கிற குடிசை பகுதி மக்கள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஒரு புதுசாக தடுப்பு சுவரே கட்டப்படுது. தீண்டாமை சுவர் நகரத்துக்குள்ளே எழுப்பப்படுது இல்லையா. அப்போ நகரமயமாக்கல் மட்டுமே தீண்டாமையையோ சாதிய அமைப்பையோ தகர்க்குங்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை கொள்ள முடியுங்கிறது ஒன்று. நகரங்களுக்குள்ளே இருக்கிற வளர்ந்து வர சாதிய கட்டமைப்புகளை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செயலாற்றணுங்கிறது தான் கேள்வி. இந்த கிராமங்களில் மட்டும்தான் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறதே வந்து அது ஒரு திட்டமிட்ட சதி தான். அங்கே இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகளை களைவதற்காக ஒரு சட்ட வரைவை உருவாக்கிட்டாங்க. இப்போ அண்மையில் கலிஃபோர்னியாவிலே ஏதோ ஒரு அமெரிக்காவில் இன்னொரு மாகாணத்தில் அதே மாதிரியான ஒரு சட்டமே வந்திருக்கு. இப்போ அதன் பொருள் என்ன? வெளிநாட்டிலே ஜாதி இருக்கு, கிராமத்தில் ஜாதி இல்லை. வெளிநாடுகள்லேயே ஜாதி இருக்கு அப்படின் போது ஜாதி கிராமத்தில் தான் இருக்குன்னு சொல்றது ஒரு பச்சை பொய். ஜாதி இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சுவாச காற்றில் அது நீக்கமர நிறைந்திருக்கு. அப்போ அந்த கேள்வியே அடிபட்டு போயிடுது. இது வந்து பொதுவாக ஊடகங்களில் எழுதக்கூடிய ஒரு அல்லது பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ கிராமத்தில் தான் ஜாதி அதிகமாக, அதனுடைய இறுக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறான்னா அதை கூட என்னால் ஒத்துக்க முடியல. நான் ஒரு சென்னையில் ஒரு அடுக்குமாடியில் வசிக்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் ஒரு இணக்கமே வரலையே. ஏன்? அங்கே அது வன்கொடுமையாக எளிதில் வெளிப்பட்டு விட்டுருது, இங்கே வன்கொடுமையாக வெளிப்படுறதில்ல. ஆனால் ஜாதி இல்லைன்னு அர்த்தமா அதுக்கு? வெளிநாடுகளுக்கு இந்தியர்கள் எப்போ போனாங்களோ அன்றைக்கே ஜாதி உருவாயிடுச்சு. ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜாதிகள் ஏதோ கிராமத்தில் வாழுது நகரத்தில் வாழுது என்பதல்ல, அது இந்துக்களினுடைய ஒரு சுவாச மூச்சாக அது இருக்கு. அவன் எங்கே போனாலும் அவனுடைய அந்த அசுத்த காற்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவன் பொல்யூட் பண்ணிடுவான். மத சிறுபான்மையினர் வேறு மதங்களை தழுவியவர்களையும் அவர்கள் அப்படித்தான் மாசுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த நகரமயமாக்கலுக்கு மட்டும் தொடரும். அதான் அர்பனைசேஷன் வந்து ஜாதியை ஒழிக்கும் டாக்டர் அம்பேத்கர் எங்கேயுமே சொல்லலை. அது வந்து அவர் ஒரு ஜாகிரபியை மாற்றுறதுனால ஒன்றும் எப்படி ஜாதி ஒழிஞ்சிருமான்னு அது தோழர் சொன்னதான் கரெக்ட். அது நமக்கு அது அர்பனைசேஷனுடைய இது வந்து அது வேற ஒரு கான்செப்ட் அதுன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல, அதாவது டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து தை நேம் இஸ் இன்இக்வாலிட்டிங்கிறார். ஹிந்து என்பதற்கு ஒரு இன்னொரு அர்த்தமே வந்து சமத்துவமின்மை தான். அது உங்களுக்கு தே ஆர் த சிக் பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிறார். அவங்கள ஹிந்துஸை தே ஆர் த சிக் பீப்புள் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது அது அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவங்க மட்டும் சிக் பீப்புள் இல்லை, அவங்களுடைய மூச்சு காற்று எங்கெல்லாம் அவங்க விடுறாங்களோ அந்த இடமெல்லாமே வந்து சிக் ஆயிடுதுன்றார் அவர் அவங்களுக்கு. அதுபோல ஹிந்துவாக நாம் இப்போ தான் நம்மளோட டிஸ்கஷன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். நம்ம ஹிந்துவாக இருக்கும் வரை அந்த ஹிந்து அந்த இருக்கும் வரை ஜாதிகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் தோழர் சொன்ன மாதிரி அமெரிக்கா போனாலும் அங்கேயும் ஜாதி இருக்குது. அமெரிக்காவிலையும் ஐடி கம்பெனிஸில் இன்றைக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு. அது அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு ஐடி கம்பெனிஸில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அது வேறு, இது வேறு. அது சொல்லுங்க. அப்போது
நகரமயமாக்கல் மட்டும் தேர்வு இல்லை, கரெக்ட். ஆமா ஆமா பட் நகரமயமாக்கல் இந்து ரிலிஜன்ல இருந்து நான் வந்து வெளியே வரேன். இப்போ வந்து என்னன்னா, நான் இன்னொரு மதம் மாறுவதனால மட்டுமே சாதி வந்து உடையுமா? அடுத்து எதுக்கு போறோம் நம்ம? இல்ல ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறோம் நம்ம. அதான் இந்த இத்தனைக்கும் காரணம் இந்த ஜாதியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது இந்து மதம் தான். அது உங்களுக்கு இந்து மதம் இருக்கும் வரை ஜாதி அந்த இடத்துல இருக்க தான் செய்யும் நமக்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் அடுத்த கேள்விக்கு நீங்கள் போறீங்க. நீங்கள் சும்மா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அல்லது ஒரு பெரிய ஒரு முனிசிபாலிட்டி தான் அது. ஆம்பூர் என்பது ஒரு முனிசிபாலிட்டி தான். ஒருவேளை நான் இப்போ வரைக்கும் அங்கேயே என்னுடைய சக நண்பர்களைப் போல நான் படித்து வாழ்ந்திருந்தேன்னா என்னால் தலித் முரசுன்னு ஒரு பத்திரிகை 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக நடத்த முடியாது. இப்போ நான் நகரத்துக்கு வந்ததுனால, சென்னைக்கு வந்ததுனால ஒரு உளவியல் தன்னம்பிக்கை அது எனக்கு கொடுக்குது. அதுதான் நவீனத்துவம். அப்போ நீங்கள் நேரடியாக அது ஜாதியை ஒழிக்குதா அப்படின்னா அதில் பல கூறுகள் இருக்குது. அதில் நான் சொல்கிறது ஒரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து ஆம்பூரில் இருக்கும்போது, நான் பிறந்த ஊரில் இருக்கும்போது அதனோட கட்டமைப்பு வசதிகள் கூட ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இன்றைக்கி ஆம்பூரில் கூட ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு, அல்லது அன்னைக்கு கூட இருந்தது, வேறு ஒரு பழைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது. அதெல்லாம் மட்டும் இல்லை. ஆம்பூரில் இருக்கும்போது ஒரு தோழர் பகிர்ந்துக்கிட்டார், நான் லண்டன் தெருக்களில் சுதந்திரமாக நடந்தேன்னு. அது என்னால் ஆம்பூரில் உணர முடியல, ஆனால் சென்னையில் அது உணர முடியுது. அப்போ நகரமயமாக்கல் என்பதை நம்ம ரொம்ப நேரோவாக புரிஞ்சிக்காம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நகரமயமாக்கல், அதாவது சொன்ன மாதிரி டென்சிட்டி இருக்கு இல்லையா, டென்சிட்டி ஆஃப் இது வந்து நகரத்தில் குறைச்சல், சாதிய இதோட டென்சிட்டி வந்து இங்கே குறைச்சல். அதுதான் 10 கோடி மக்கள் வாழற சென்னையில் நீங்கள் எவ்வளோ கேசஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வந்து தெருக்களில் போக முடியாது, தீண்டாமை சுவர் எத்தனை சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் கிராமங்களில் அதே நீங்கள் நேராக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா? இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இதெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த சாதி மீண்டும் வந்து அவர்கள் வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறதோட விளைவுகள் தான் இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆனால் இதை நீங்கள் தடுக்க முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியும், இதில் எல்லாமே நல்லா செய்ய முடியும். ஆனால் கிராமங்களில் அவ்வளோ சீக்கிரம் அந்த இறுக்கத்தை அவங்களால உடைக்க முடியாது. ஸோ அர்கனைசேஷனில் அதுதான் கான்செப்ட். அதனால தான் அர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் போகிறவங்க மறுபடியும் அதை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அங்கே அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு தானே இருக்குது. அதை மாற்றுவதற்கான விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதாவது இளைஞர்கள்ட்ட பேசும்போது நம்பிக்கையும் வரணும். உங்களுக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் இப்படியே தான் இருக்குங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் போகக்கூடாது. எவ்ரிதிங் கேன் பி சேஞ்ச். இப்போ வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தொடர் கொடுத்துருக்காரு. இந்த ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த ஈவெண்ட்ஸோ தனி மனிதர்களோ சிக்கல்களாக இருக்க மாட்டாங்க. ஐடியாலஜிக்கலாக இப்போ நம்ம மட்டும் பேசுறது இல்லை, இதை பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்த ஐடியாலஜி போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களாலேயும் அப்படி யோசிக்க முடியாது. அவங்களும் ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. தென் இட் இஸ் பிகமிங் இதுதான் சொல்யூஷன் நோக்கி போகிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கேட்டது வந்து அவர் என்ன இதை எப்படி தனியாக அட்ரஸ் பண்ண போகிறோம்? அங்கே இப்போ நகரங்கள்லையும் சாதிய கொடுமை தனித்தனியாக அட்ரஸ் பண்ணுறதுல இஷ்யூ அது கிடையாது. இங்கே என்னன்னா, இங்கே வந்து டென்சிட்டி அதோட சாதிய இறுக்கம் வந்து இங்கே குறைவாக இருக்கு நகரத்தில். அதெல்லாம் நான் வந்து நகரங்களை நோக்கி வரதும் நகரமயமாக்கலும் வேறுன்னு பார்க்குறேன் இல்லையா? நகரங்களை நோக்கி வர்றது வேற, நகரமயமாகிறது இன்றைக்கி ஆம்பூர் நகரம். அப்போ அது வந்து ஒரு சின்ன முனிசிபாலிட்டியாக இருந்தது. இப்போ வந்து இங்கே சென்னையில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இப்போ அங்கே கிடைக்கும். நகரமயமாக்கல் குளோபலைசேஷனுங்கிறது அங்கே போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லாருமே புத்தகங்கள் வாங்க முடியும், படிக்க முடியும், அந்த கட்டத்துக்கு வந்து போயாச்சு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சென்னையில் நகரத்தில் தலைநகரங்கள்லாம் நடக்கிறதுங்கிறது என்னென்னா, அரச அமைப்பு முறையே வந்து எப்படின்னா அதுக்கான ஆதரவுக்காரங்களோட நடக்குது. ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு தெருவை பிளாக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ வந்து என்னென்னா, நாம் வந்து அந்த டெக்ஸ்ட் அதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம். அதை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி பொருத்துறோங்கிறது இருக்குல்ல, அது விவாதத்துக்குள்ளே வரலங்கிறேன் நான். அதுதான் நம்ம பேசணும். அது மீண்டும் மீண்டும் பேசும்போது நமக்கு ஒரு ஆக்ஷன். இப்போ வியாசை தொழிலாளர்கள் வந்திருக்காங்க, நான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த வடச்சென்னையில் அந்த நகர்வுகள் ரொம்ப முக்கியமானது. பட் இது மாதிரியான ஒரு விஷயத்த இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் குடிசை பகுதிகளில் கடுமையான ட்ராப் அவுட்ஸு. இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாதவங்க இருக்காங்க, இப்போ வரைக்கும் சைல்டு மேரேஜ் இருக்குது இல்லைங்களா? பட் இதை ஒரு ஆக்ஷனாக எடுக்கிறதுக்கான செயல் திட்டம் இல்லை. ஒருவேளை அதுக்கான எஸ்எம்சி ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி இல்லம் தேடி ஐடிக்கெல்லாம் வந்தப்போ கூட நாங்கள் பார்க்குறோம், ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் நல்லா நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் லைவில் பார்க்குறோம், பாரிஸில் வீடற்ற மக்கள் தெருவோரத்தில் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ இது ஏன் இப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல, முன்னை விட இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்றோம்.
அதில் நம்மளுடைய கவனம் குவியணுன்றது தான் நான் அதை அட்ரஸ் பண்ண வந்தது. இவ்வளோ நேரம் போனதில் இப்போ இங்கே நாம் இருந்திருக்கிற இடத்துல இந்த அட்மாஸ்பியரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஏன் விவாதத்துக்குள்ளே வரலங்கிறத நம்ம வந்து பேசுகிறோம். அதுதான் அது வந்து இப்போ தொடர் இக்லஸ் முதல்ல கேட்ட கேள்வி தான். அது வந்து அரசாங்கத்திடம் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும், இல்லை அரசாங்கம் அதுக்கு என்ன தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படின்ற அதை ஒட்டி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஜாதி ஒழிப்பு செயல் திட்டம்ன்றது வந்து இந்தியாவுக்கு முழு பொதுமையானது. அது நீங்கள் எல்லா இடத்துக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃப்ராக்மெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதாவது திருநெல்வேலியில் அதிக வன்கொடுமைகள் நடக்குது, வன்னியர்கள் அதிக வன்கொடுமை நடக்கிறாங்க, முதலியார் பண்ணுறாங்க, அங்கே இங்கே நடக்குது, அப்படி நம்ம ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோன்னா அவன் ஆல்ரெடி அதாவது பண்ணி வச்சுட்டான். அவன் சமூகத்தை துண்டாடி வச்சுட்டான். நாமளும் இப்படியே அந்த துண்டாடுறதுலேயே போய் கேட்டுட்டு இருந்தோம்னா அது அவனுக்கு இன்னும் வசதியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஹோல்சமாக வந்து இதை மொத்தமாக ஒழிக்கிறதுக்கான வேர்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கிளையிலேருந்து விழுற விஷ துளிகள், அது வேறே விஷமாக இருக்குது. அந்த விஷ வேற நம்ம எப்படி அப்புறப்படுத்த போகிறோன்றது தான் முக்கியம். நீங்கள் சொல்கிறது புரியுது. ஒரு விஷ மரத்துலேருந்து விளைந்த ஒரு கனியை தின்னு அந்த அந்த பறவை போகிற எச்சத்தில் விஷம் இருக்குன்றது புரியுது. நாம் என்ன சொல்கிறோம், அந்த வேர் இருக்கிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மெக்கானிசமாக மாற்றவே முடியாதுன்ற அதுதான் ஒரு விஷயத்துக்குமான செயல் திட்டமாக நம்ம இது பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறது அரசிடம் உள்ள தீர்வு. அதாவது இப்படி ஒரு பாராமுகம் இருக்குது, தலித்துகள் வந்து இங்கேருந்து இது நகர பகுதியிலேருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கான அங்கே பேசிக் நீட்ஸே இல்லாமல் இருக்குது, அவங்க ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா தான். அது இந்த 2000 வருட சாதிய சமூக அமைப்போட பிரதிபலிப்பு தான், அது வெளிப்பாடு தான். அது அது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கான இது இல்லை. ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிப்புக்கான செயல்திட்டத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து ஒழியுன்றது தான் என்னோட இது. யார் செய்கிறது, யாருமே அதை செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கும், இந்த மாதிரியான நகரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை யார் அட்ரஸ் பண்ணுறது, அரசா அப்படிங்கிறது. அரசு அப்படிங்கிறத இந்த சாதிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். எப்படி சட்டங்கள் தீட்டலாம், அந்த தீட்டின சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ 1955 புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவர் இந்த சாதிய தீண்டாமையிலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக எங்கள் ஐயா இராணுவத்தை தேடி போனார். இராணுவத்தை தேடி போய் நான் இங்கே இருக்கிற அந்த பரம்பரை வேலையை செய்ய மாட்டேன். அதற்கு பிறகு ஒரு நகரத்துக்கு வந்தார். திருப்பியும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பியும் கூட கிராமத்துக்கு போக மாட்டேன்ட்டார். திருப்பி தஞ்சாவூரில் வந்து ஒரு நகரத்தில் இருக்கிறார். நகரத்தில் குடும்பத்தையும் கொண்டு வர்றாரு சேர்த்து. நான் வந்து அவரோட பேத்தி, அவர் என்னை படிக்க வைக்கிறார். நான் நகரத்தில் படித்ததுனால திருப்பி நான் என்ன பண்ணுறேன், என்னோட தனி மனித டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நான் தனி மனித டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆகிட்டு சந்தோஷமாக இருந்தேன்னா எங்கள் ஐயா உடைத்த சாதி கட்டமைப்பு உடையுமா? இப்போ நான் பே பேக் டு சொசைட்டி செய்யணும். நான் வந்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக அரசு பணியில் இருக்கேன். என்னுடைய தனி மனித வளர்ச்சியை நான் அட்டைன் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி பே பேக் டு சொசைட்டி செய்யணும். அப்படி ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் நகரத்துக்கு வருபவர்கள் திருப்பி கிராமத்துக்கு நகரத்துக்குள்ளே இருந்து இப்போ அந்த நகரத்தில் படித்து போனவங்க அந்த ஸ்லம்மை விட்டுட்டு இன்னொரு நல்ல எலைட் ஏரியாவில் போய் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி, அது யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த கல்வியோட மாற்றத்தை எடுத்துக்கொண்ட பிறகு திருப்பி அங்கே வரதே கிடையாது. அந்த ஸ்லம்மை நோக்கி வந்து வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ யார் செய்வா அந்த கேள்விக்கு இங்கே அதை இது பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம அந்த டைட்டிலே வச்சுருக்காங்க. அம்பேத்கரிய பெரியாரியவாதிகளுக்கு தான் இந்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் வந்து ஓரளவுக்காவது புரியுது, ஓரளவுக்காவது அதோட பேக்ரவுண்ட் தெரியுது, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது முதல்ல போய் நிற்க வேண்டியவங்க நம்மளாக தான் இருக்க முடியும். அங்கே போய் அரசை இதை செய்யி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ, ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடியவங்களோ, கேதரிங்ஸ் உருவாக்கக்கூடியவங்களாகவோ நம்ம தான் இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து இந்த யார் செய்வாங்கிற கேள்வியிலேருந்து வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நகர்ந்தோம்னாலும் ஒவ்வொரு கல்வியாளர்களும் பே பேக் டு சொசைட்டி பண்ணிங்கனாலும் தான் இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்ய முடியும். இன்னொரு பகுதி தான் அரசு. சாதியை ஏற்றத்தாழ்வு, சாதியது நமக்குள்ள சகோதரத்துவம் இல்லாதது, ஒருவர் எந்த 2 சாதியுமே இணக்கமாக இல்லை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு உளவியல் சிக்கல் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து உளவியல் நிபுணர்களை கொண்டு நம்ம இதை வந்து சரியான முறையில், ஒரு அறிவியல் முறையில் இதை ஆராய்ந்து நம்ம இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம ஏன் நகரக்கூடாது? அந்த உளவியல் நிபுணர் தான் அம்பேத்கர். அவர் தான் அந்த ஜாதியை அழித்தொழிக்கும் வழி நூலை எழுதியிருக்கார். அதை நம்ம சரி இங்கே எல்லா கூட்டத்திலையும் கேட்கறது இங்கேயும் கேட்குறேன். அந்த நூலை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நீங்களாம் கை தூக்குங்க.
புதுதாக வந்தவங்க தான், ஒருத்தர் தான் தூக்குறார். சரி, 2 3 4 எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க? ஒரு தடவை தான் படிச்சிருக்கீங்க. நீங்கள் லேட்டஸ்ட் சினிமா பாட்டை எத்தனை தடவை கேட்குறீங்க? லேட்டஸ்ட் சினிமா பாட்டு ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத 1000 தடவை கேட்டிருப்போமா? ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை, இப்போ இன்னைக்கு தோழர் பேசுனதுக்கு அப்புறம் அது திருப்பி நீங்கள் போய் படிக்கணும். அப்போ அதனோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ உளவியல் சிக்கலுக்கு ஏற்கனவே அம்பேத்கர் தீர்வை கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஒன்றும் நம்ம புதிய உளவியல் நிபுணர்களையெல்லாம் கண்டடைய வேண்டிய தேவையில்லை. அதை மீண்டும் மீண்டும் நாம் விவாதப்படுத்த வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை.